நான் எல்லாவற்றையும் சொன்னேன், அதை செய்வேன் என்று வாக்குறுதியை கொடுத்து வைராக்கியமுள்ளவராயிருந்து தாம் தேர்ந்தெடுத்து கொண்ட சொந்த ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் மன்னித்து 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 கர்த்தாவே அவர்களை இம்மட்டுமாக காத்து வழி நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் எங்களையும் நீர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசித்த போது, கிறிஸ்துவை விசுவாசித்த போது, கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசித்த போது அவர் எங்களுக்காகவும் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தாவே ஆவியானவரே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே கர்த்தாவே. ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலே வந்து எங்களை எல்லாம் பரிசுத்த ஆலயம் ஆக்கினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் கர்த்தாவே, தோத்திருக்கிறோம் அப்பா. நல்லவரே வல்லவரே, தோத்திரம் 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 தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ 7 விண்மீன்களை தமது கரங்களிலே ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக வருகிறோம் ராஜா. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கு வருகிறோம் ராஜா. இதுவரைக்கும் எங்களை காத்தீரே, எங்களை வழி நடத்தி வந்தீரே, அதற்காக சோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத கிருபைகள் கர்த்தாவே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கின்ற வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஒருமுகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. நீங்கள் ராஜாதி ராஜனை நாங்கள் பாட வந்திருக்கிறோம், போற்ற வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்பதை ஒரு முழு உணர்வோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு கர்த்தாவே உம்மை ஒருவரையே ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை இன்றைய நாங்கள் கேட்டுக்கொண்டு அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல் இருக்கட்டும் ராஜா. வந்திருக்கிற மக்களை கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்க ராஜா. வர தடைப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் கூடிய சீக்கிரமே அழைத்து வந்து எங்களோடு தேவனே உம்மை ஆராதிக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அமருவோம். மோசே அந்த மலையிலே எரிகிற முட்செடியிலே நின்று தேவாதி தேவனை அவர் தரிசித்தார். பிறகு வனாந்தரத்திலே அவரை அழைத்தார். அநேக முறை கண்டிருந்த போதும் கூட கர்த்தாவே நான் உம்மை காண வேண்டும் என்று எப்போதும் தினந்தோறும் ஆவல் உள்ளவனாக தேவனிடத்தில் கேட்கும்பொழுது தேவன் சொன்னார், என்னை கண்டவர் யாரும் உயிரோடு இருந்ததில்லை, இருக்க போவதில்லை. ஆனாலும் என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திலே அந்த கண்மலையின் மறைவிலே உன்னை மறைத்து வைத்து கொண்டு நான் போகும்பொழுது என் பின்புறத்தின் மகிமையை நீ காண்பாய் என்று தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நாமும் தினந்தோறும் அவரை காண வேண்டுமா, அவருடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டுமா, அவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமா என்று நேற்று படித்தேன், நேற்று ஜெபித்தேன், நேற்று தேவனோடு பேசினேன். இல்லை, இன்றும் இன்றும் என்றும் நான் அவரோடு இந்த மண்பாண்டத்திலே சுவாசம் உள்ள வரைக்கும் நான் அவரை ஆராதித்து அவரை வார்த்தைகளை வாசித்து அவருடைய மகிமையை தினந்தோறும் அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த கண்மலை பற்றி நாம் பாட வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக எந்தன் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் நீர் ஒருவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நேரங்களும் திருவை தந்தூரையா, எங்கள் பலவீன நேரங்களும் திருவை தந்தூரையா. இயேசு ராஜா என்பவனானி, எவருக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவனானி, எவருக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 உமக்கே. உந்தன் சிறகுகளில் எங்கும் மகிழ செவி, உந்தன் சிறகுகளில் எங்கும் மகிழ செவி. தூயவரேல் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரேல் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் அந்த முழு புத்தகத்தை நாம் படித்தோமானால் ஒவ்வொரு
அதிகாரத்திலும் ஒரு ஜெபம் உண்டு. ஏன்னா தானியேலுக்கு எதுக்கு பேர் போனவன்? ஜெபத்திற்கு பேர் போனவன். அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு ஜெபம் உண்டு. ஒவ்வொரு தேவனுடைய என்ன சொல்லலாம், ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய மகிமை அதில் காணப்பட்டது. அதிலே அவனோடு சேர்ந்த அவனுடைய நண்பர்கள் தேவாதி தேவனை, அவன் வைத்த சிலையை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்ட போது ஒரு 4 பேர்கள் மாத்திரம், நாங்கள் எப்படி ஒரே தேவனை ஆராதித்து வந்தோமோ அவரையே நோக்கி நாங்கள் ஜெபிப்போம் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால் அவர்கள் எல்லாரையும் எதுல போட்டாங்க? அக்கினி சூளையிலே போட்டாங்க. தானியேல் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. தானியேலையும் சிங்ககபியிலே போட்டார். அந்த தரிய ராஜா ஓடி வந்து, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்ற கேள்வியோடு அந்த சிங்ககபியை திறக்கும் போது, ஆம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றினார். உடனே ஒட்டுமொத்த அவன் ஆளுகைக்கு, அந்த ராஜாவின் ஆளுகைக்கு உள்ள இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் இந்த தானியேல் வணங்குகிற தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டு எல்லாரும் அதே தேவனை ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் அந்த தேவனையே ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து செய்தார். துன்பம் வருவது ஒருவருக்கோ அல்லது 4 இருக்கலாம். ஆனால் அது ஒருவராய் இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, மகிமை தேவன் ஒருவருக்கே. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சத்தியத்தோடு, நாம் ஏற்கனவே கேட்ட சத்தியத்தோடு, நாம் ஏற்கனவே பலமுறை படித்த அந்த சத்தியங்களோடு சேர்ந்து, சிங்ககபியில் நான் வீழ்ந்தாலும், சூளை நெருப்பிலே நான் வீழ்ந்தாலும் என்னை காக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் உணர்ந்தவர்களாக மாத்திரமல்ல, அனுபவித்தவர்களாக இன்றைக்கு சாட்சியோடு உண்மையாக அவரை நாம் பாடுவோம். சிங்ககபியில் நான் விழுந்தேன். நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகளை சுற்றி வந்தாலும் கூட சேனைகள் கண்டென்னை காப்பாரே. எதிரிகளை சுற்றி வந்தாலும் கூட சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினாலும் தமிழ்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாலும் தமிழ்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ
எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிரியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவர் ஒருவரே காப்பார், அவர் ஒருவரே காண்பார், அவர் ஒருவரே காண்பார், அவர் ஒருவரே காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து போகும்போது மோசே தேவனுடைய கட்டளையினால் மோசே அவர்களை வழி நடத்தி செல்லும் பொழுது அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் ஒருவரே சந்தித்தார். அவர்கள் முறுமுறுத்தாலும் சரி, அவர்கள் வாயிலே மன்னா இருக்கும் பொழுதே எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று முறுமுறுத்தாலும் சரி, இறைச்சியை கொடுத்தாலும் சரி, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது இருந்த 40 வருஷமாய் அவர்களை வனாந்தரத்திலே ஆலோசித்தார். ஒரு கேள்வி, ஏன் தினந்தோறும் தேவன் மன்னாவை, அந்த நாளுக்குரிய மன்னாவை மாத்திரம் எடுத்து அவர்களுக்கு சாப்பிட சொன்னார்? மீதி என்ன போகும்? என்னவாக மாறி போகும்? பூச்சி வந்துடும், அழுகி போகும். அதை மறுநாள் சாப்பிட முடியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் மாத்திரம், 2 நாளைக்கு தேவையான மன்னாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இதில் ஏதாவது நமக்கு இதுவரைக்கும் தோணி இருக்குதா? ஏன் தேவன் அப்படி செய்தார்? தேவைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது சிஸ்டர். டெய்லி வேலை செய்யணும், ஒழுங்கு, டிசிப்ளின். அப்புறம் வேற ஏதாவது வெளிப்பாடு? கர்த்தருக்கு நம்பிக்கை வச்சுக்கணும். சொல்லுங்க. அந்தந்த நாளைக்கு ஆகாரத்தை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஓகே, நல்ல விசுவாசம். இதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால், அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெபத்தை சொல்லும் பொழுது நாம் என்ன யோசிக்கிறோன்னா, உலகத்திற்குரிய சாப்பாடை நாம் யோசித்துக் கொள்கிறோம். இல்லைங்க, அந்தந்த நாளுக்குரிய உணவை நாம் அந்தந்த நாளுக்காக உண்ண வேண்டும் என்பதை தான் தேவன் அப்படி சொல்லி செய்ய வைத்திருக்கிறார். நம்மை தினந்தோறும் தம்முடைய ஜெபத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய உணவை நீ உட்கொண்டாயா? என்னுடைய வார்த்தையை உட்கொண்டாயா? அது உன்னை வாழ்விக்கின்றதா? அது உன்னை நடத்துகின்றதா? அது உன்னை ஆசீர்வதிக்கின்றதா? இதுதாங்க. எப்படி அந்த மன்னா, ஒரு நாளுக்குரிய மன்னா மாத்திரம் தான் நீ எடுத்துக்கணும். அது ஓமர் அளவிலே சொல்லப்பட்டது, அதன்படி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ அதிகமாய் அதை எடுத்து வைத்தால் கெட்டு போகும். ஆனால் இதை அதிகமாய் உண்ணுவோமானால் உண்பதால் மேன்மைதான், மகிமைதான், ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகின்ற வேளையிலே எப்படி பாடினார்கள் என்பதை ஒரு பாடலாக, கர்த்தாவே, அது முடிந்து வந்த பிறகு சொன்னார்கள், கர்த்தாவே, நீ தேவர்களுக்கு எல்லாவற்றிலும் தேவன், தேவர்களில் எல்லாவற்றிலும் நீர் பெரிய தேவன், தேவாதி தேவன்,
நீ கர்த்தர் மாத்திரமல்ல, கர்த்தாதி கர்த்தர் என்று பாடினார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளில், அநேக நேரங்களிலே வனாந்தரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். வனாந்தரத்தை வாழ்க்கையை நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் நாம் என்ன யோசித்துக் கொள்கிறோம் என்றால், வனாந்தரம் என்றால் வறட்சியான வாழ்க்கை. ஆனால் வனாந்தரத்திலே அவர் நீர் கொடுத்தார். அந்த நீர் கசப்பாய் இருந்தாலும் அது மதுரமாய் மாற்றினார். நான் உணவு உண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கூட மன்னாவை கொடுத்தார். யார் அந்த மன்னா சாப்பிட? தேவர்கள், தூதர்கள் உண்ணும் உணவால் தான் நேசித்த, தான் அழைத்த ஜனங்களை அவர் நேசித்த ஜனங்களுக்கு தன்னுடைய தூதர்கள் உண்ணும் உணவை அவர் கொடுத்து உண்ண வைத்தார். எத்தனை பாக்கியம் உள்ளது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நாம் இன்றைக்கும் பாட வந்திருக்கின்றோம், போற்ற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கல்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கல்மலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அதிசயம். என்றும் அற்புதம் செய்திடுவேன், என்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களும்
உமக்கு ஒப்பான தேவன் யார் ராஜா? யாரும் இல்லையே தேவனே. தூதர்கள் ஒன்றும் உணவை கர்த்தாவே தமது சொந்த ஜனங்களுக்கு, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கொடுத்தவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் நாள்தோறும் இந்த வார்த்தை என்கிற மன்னாவை கொடுத்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை வாழ வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், போற்றுகிறோம். நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீதிபரரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்ஷடாய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவாயிரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ராஜா. ஆதியிலே இருந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக சொந்த குமாரனையே மரிக்கும்படியாக கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனை அன்பு ராஜா, எத்தனை அன்பு கர்த்தாவே எங்கள் மீது வைத்தவரே. எங்கள் மீது வைத்த சொந்த குமாரனையே இந்த பூவுலகத்துக்கு அனுப்பி வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கர்த்தாவே மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து கர்த்தாவே மரிக்கும் போது எங்கள் முகங்களை எல்லாம் கண்டு இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும், இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று கர்த்தாவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதே கர்த்தாவே. எங்கள் ஆத்துமா கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, மீட்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தேவனே, எங்கள் ஆத்துமாக்கள் கர்த்தாவே பாதாளத்துக்கு நேராக இருக்கையிலே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் அந்த தேவனே வழியிலிருந்து எங்களை மீட்டு கர்த்தாவே செமையான வழிக்கு தேவனை எடுத்து வந்து கர்த்தாவே பரலோகத்திற்கு நேராக தேவனே எங்கள் இருதயங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திருப்பி எங்கள் ஆத்துமாவை பரலோகத்தில் தேவனை ஜீவிக்கும்படியாக நீ கிருபை செய்தவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மாத்திரமல்ல எங்களுக்காக தேவனுடைய வலது பாசத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உமது அதிசயங்களை நாங்கள் கண்டோமே கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்தோமே கர்த்தாவே. உமது கிரியைகளை நாங்கள் கண்டோமே கர்த்தாவே. அதை அனுபவித்தோமே கர்த்தாவே. எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அபிஷேகித்து வழி நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, சர்வ வல்லமுள்ளவரே உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்களை பரிசுத்த ஆலயம் ஆக்கினவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நாள்தோறும் எங்களை வழி நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது கிருபைகள் எத்தனை பெரியது, உமது கிருபை பெரியது. மகா மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம் ராஜா. தோத்திரம் தோத்திரம் எங்கள் திரியேக தேவரே உம்மை ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே எங்களை பரிசுத்த தேவனே, எங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்களும் எங்களையும் பரிசுத்தமாக்கி கர்த்தாவே தேவனுக்கு நேராக ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நிறுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். எத்தனை மகா பாக்கியம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. எப்போதும் கர்த்தாவே உமது கிருபை பனியை போல எங்கள் மீது பெய்யை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பனி போல இறங்கும்படியாக இன்னும் ஒரு முறை கூட எங்கள் மீது இறங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தேவனே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, இன்னும் ஒரு முறை கூட ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
பொழியும் ஆவியே பெருமையானவரே மேகஸ்தம்பமே மேன்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவனமே ஊற்று தண்ணீர் ஜீவனமே ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே இன்னும் ஒரு நெருக்கிட ராஜா எங்கள் மீது மழையாக பொழியும்படியாக வேண்டுகிறோம் ராஜா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்தவரே யோகானை பிறந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோகானை பிறந்தவரே பெருமழையா தரிசித்த பெருமழையா தரிசித்த உள்ளங்கள் நீயமே உள்ளங்கள் நீயமே போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே
பரிசுத்த ஆவியானவரை பனியை போல பொழிகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆம் தேவனே, வனாந்தரத்திலே வாய்க்கால்களை நிரப்புகிறவரே, உருவாக்குகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தேவனே, எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையை கர்த்தாவே, இது நடக்குமா நடக்காதா, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா, நாங்கள் ஜீவ தண்ணீரை பருகுவோமா பருக மாட்டோமா என்று கேட்கின்ற வேளையிலே எல்லாவற்றையும் திடமாய் கர்த்தாவே உமது சித்தத்தின்படி செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காரியங்கள் வாய்க்குமோ, இந்த காரியங்கள் நடக்குமோ என்கிற வேளையிலே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே 6 முறை நாங்கள் கண்டாலும் கூட 7வது ஒரு முறை கர்த்தாவே ஒரு கையெழு மேகத்தை வைத்து காத்து கர்த்தாவே, அப்பா பிதாவே, அது பெரு இரைச்சலாய் மாறுவதற்கு முன்பாக நீ ஓடிப்போ என்று கர்த்தாவே, அந்த எலியா தேவனை ஓடி நெளித்து போனது போல கர்த்தாவே, இன்றைக்கும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா தேவனை உமது மகிமைக்கு கர்த்தாவே ஒரு இரைச்சலின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ராஜா. மகிமையாய் நீர் பிரவேசிங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 ராஜா. ஆம் தேவனே, எங்களுக்கு எங்கள் கண்கள் காணவில்லை கர்த்தாவே, எங்கள் காதுகள் கேட்கவில்லை கர்த்தாவே, ஆனாலும் எல்லாவற்றையும் அந்த நாமத்தின் மகிமைக்காக எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவரே, எங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறவரே, எங்களை ஓட செய்கிறவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா, சோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. உமது பிரசன்னம் இல்லாவிட்டால் கர்த்தாவே நாங்கள் எங்கே போவோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் ஒளியிலே நாங்கள் நடக்கும்படியாக இந்த வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமாகும், எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாகும் நாங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க திடமாய் நடக்க நீ கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய பிரசன்னம் ஒன்றே போதும் ராஜா. ராஜாவும் பிரசன்னம் ஒன்றே போதும். எங்களை ஆளுகிற ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ராஜாவும் பிரசன்னம் போதும். கரெக்டா போட்டுக்கிறேன். அதிகாலமே
பிரசனம் 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 தேவ பிரசனம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 ராஜா. நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட்டி அழைத்தவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை பாடும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களை வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தாவே நீதி செய்கிற உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்காக முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 86. சகோதரி ஷாபினி அவர்கள் நம்மை முறைமுறையாக வழி நடத்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடேறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனை ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே ஆமென். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறீர். நீ ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியாருக்கு அருளி உம்முடைய அடியானின் குமாரனை ரட்சியும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. நாம் அனைவரும் அமர்வோம். சாட்சிகளின் நேரம். சாட்சி உள்ளவர்கள் எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஜெகனும் சகோதரி ஷாபினி அவர்களும் அவருடைய திருமண நாளை கர்த்தர் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். உங்களை இணைத்து உங்கள் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கின்றார். வருகிற காலங்களிலும் கூட அநேக திருமண ஆண்டு விழாக்களை கண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே நீங்கள் அறிந்தவனும் என்னுடைய மகள் வந்து அந்த டாக்டர் கோர்ஸை முடித்துவிட்டு நேற்றைய தினத்திலே சென்னைக்கு சென்று
அது ஒரு குறிப்பிட்ட கவுன்சிலில் வந்து பதிவு செய்யணும். அதை பதிவு செய்துவிட்டு அவளுக்கென்று ஒரு நம்பரை கொடுத்தார்கள். இனி அவர்கள் என்னுடைய மகள் முழுமையாக டாக்டர் என்று டாக்டர் வர்ஷினி சுசானா கிளமெண்ட் என்று அழைக்கப்படுவாள். இன்றையிலிருந்து அவள் வேலைக்கும் செல்லலாம், எந்த பேஷண்ட்டையும் பார்க்கலாம். அதற்கான அனுமதியை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதன் மூலமாக நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலும் அவளுக்கு வழங்கியிருக்கிறது. உண்மையிலே இது எங்கள் பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, எல்லாம் கர்த்தருடைய அவருடைய ஆவியினாலே ஆனதென்று விசுவாசித்து அவருடைய நாமத்துக்கு நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள்? சரி, சரி, பிள்ளைகள் வந்து வசனத்தை சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். ஏசாயா 58:11. ஆமென். My hands will sustain him, surely my arms will strengthen him. The enemy will not better of him, the wicked will not oppress him. Amen. கட்ட में வார்த்தை வைத்தது அருணை ஆதரிப்பார். ஆமென். Psalms 27:1. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is my strength. Whom shall I favor? Afraid. Amen. ஹல்லேலூயா. வசனங்களை சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் படைப்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என்னை என்னுமே உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன்னே ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன்னே
அபிஷேகம் செய்கின்றார். என் தாரையே என்னைவா அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேடுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேடுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. இல்லையா? நம்ம படைக்கப்பட்ட காணிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஒட்டுமொத்தமாக ஷைலின் சிஸ்டர் நீங்கள் ஜெபிச்சு முடிச்சிடுங்க. இந்திய தேசத்திற்காகவும் ஓமன் தேசத்திற்காகவும் உலகத்தின் சமாதானத்திற்காகவும் முக்கியமாக இந்தியாவில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமையான கர்த்தாவே, இந்த நாளின் சாயங்கால வேளை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ராஜா உம்முடைய சமூகத்தில் வந்து தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சிறு கூட்டமாய் சுவாமி பாடி துதித்து ஆராதிக்க தகப்பனே நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சபை நடுவில் கர்த்தாவே சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஜெகனனுக்காகவும் சாபினிக்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே கணவன் மனைவியாக இணைத்து சுவாமி இந்த நாள் வரையிலும் தகப்பனே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்தி ராஜா எல்லா நன்மைகளினாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மேலான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த திருமண நாளை கண்ட உம்முடைய பிள்ளைகளை ராஜா ஸ்தோத்திரம் அப்பா நீர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா காணப்படுகிற எல்லா குறைவுகளும் நீங்கி ராஜா ஸ்தோத்திரம் அப்பா ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி இன்னும் ராஜா உம்முடைய சபை நடுவில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா மிகுந்த சந்தோஷத்தோடு சாட்சியாய் நிற்க ராஜா நீர் கிருபை பாராட்டும்படி காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஈவாய் கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு சுவாமி கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே சாட்சியாய் எழும்பி நிற்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா நீர் கிருபை பாராட்டும்படி காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போகிற நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த வர்ஷினிக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகளுடைய கர்த்தாவே வாழ்க்கையிலும் சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா அநேக கர்த்தாவே எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா நீர் உம்முடைய மகளோடு கூட இருந்தீங்க ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி சுவாமி உம்முடைய மகள் கர்த்தாவே நல்லபடியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அந்த டாக்டர் படிப்பை கர்த்தாவே படித்து முடிக்கவும் சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு கர்த்தாவே மருத்துவராய் எழும்பி நிற்கவும் ராஜா நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகளை கர்த்தாவே நீர் அதிகமாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உம்முடைய மகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் என்ன சித்தம் கர்த்தாவே செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ ராஜா உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே உம்முடைய மகளுக்கு தகப்பனே கர்த்தாவே நீர் செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களை சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வதிங்க, சகோதரனை ஆசீர்வதிங்க சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தாவே
கர்த்தாவே. அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆலோசனை சுவாமி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா ஸ்தோத்திரம் வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சபைக்கும் சங்கத்திற்கும் கர்த்தாவே சாட்சியாய் எழும்பி நிற்க ராஜா நீர் உதவி செய்யும்படி காய் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் அப்பா படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து சுவாமி அப்பா உம்முடைய நாமத்தை கர்த்தாவே மகிமைக்கு என்று கர்த்தாவே சிறு தொகையை கர்த்தாவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தாவே நீங்க நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தாவே சந்தித்து சுவாமி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் அப்படி செய்ய போகிற நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி. இந்த காணிக்கையானது தகப்பனே நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அநேக ஊழியங்களை தாங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் அநேக ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க ராஜா நீர் கிருபை பாராட்டும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ராஜா ஸ்தோத்திரம் உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் சுவாமி உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு தேசங்களையும் ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே உம்முடைய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக ராஜா எந்தெந்த தேசங்களில் ராஜா போர் பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுகிறதோ தகப்பனே அந்த தேசங்களை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த தேசங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஒரு அமைதலான சூழ்நிலை எழும்ப கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. தேசங்கள் ஒவ்வொன்றையும் சுவாமி நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு சமாதானம் உள்ள தேசமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தாவே ஜனங்கள் சுகமாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற நாட்களில் கர்த்தாவே இந்த காலநிலைகளில் ஒரு பெரிய மாற்றத்தினால் அநேக நாடுகள் பாதிப்படையும் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி அப்பா. அந்த காரியத்தை என் தேவனீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அந்த காரியங்கள் கர்த்தாவே என்னென்ன கர்த்தாவே முன்னெச்சரிக்கைகள் கர்த்தாவே செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவே ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளுக்கும் என் தேவனீர் உன்னதி ராஜா அதேபடி நடக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காலநிலை மாற்றங்களினால சுவாமி ஜனங்கள் கர்த்தாவே பாதிப்படையாத படிக்கு தகப்பனே அப்பா என் தேவனுடைய கிருபையின் கரம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க கிருபை பாராட்டுங்க. நீர் இரக்கமுள்ள தேவன் சுவாமி. இயற்கை ஆளுகை செய்கிற தேவன் நீர் ஒருவர் ராஜா அப்பா. நீர் அப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேசங்களையும் வழிநடத்தி செல்லும் காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேசத்தின் அதிபருக்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு ஜனங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் தேசங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா அப்பா. நீர் அருவருக்கிற காரியங்களை தகப்பனே அப்பா எங்கள் தேசத்திலிருந்து எடுத்து போடும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் அநேக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா மாநிலங்கள் ராஜா இந்த கர்த்தாவே எல்னினோ என்ற காரணத்தினால பாதிக்கப்படுகிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி அப்பா. என் தேவனுடைய கிருபையின் கரம் கர்த்தாவே எங்கள் தேசத்தை கர்த்தாவே கண்ணோக்கி பார்க்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நீர் உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இந்த சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஞானத்தை தகப்பனே என் தேவன் நீர் கட்டளையிடும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த கர்த்தாவே இந்த காலநிலையால் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது சுவாமி. இந்த ஏழை விவசாயிகள் ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா. ஏழை எளிய ஜனங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கு கர்த்தாவே நீ நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே அவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காய் நீர் மனம் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு திறந்த வாசலை என் தேவன் நீர் கட்டளையிடும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த கர்த்தாவே அப்பா ஒரு கர்த்தாவே எந்த விதத்திலும் கர்த்தாவே ஊழியங்கள் தடைபடாத படிக்கு தகப்பனே அப்பா. உம்முடைய நாமம் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே எங்கள் தேசம் எங்கும் பரவ ராஜா நீர் உதவி செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர்கள் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் சுவாமி உமக்கு சொந்தமான இடமாய் மாறட்டும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு யார் யார் எதிராய் நிற்கிறார்களோ தகப்பனே அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை சுமக்கிறவர்களாய் மாறணும் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தமிழ்நாட்டை நீர் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. எங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற
எல்லா மாற்றங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஊழல் இல்லாத கர்த்தாவே, போதை பொருள் இல்லாத தகப்பனே அப்பா, மாநிலமா எங்கள் மாநிலத்தை நீர் உருவாக்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் செய்வீர் கர்த்தாவே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒமான் தேசத்திற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த தேசத்தையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த தேசமும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எந்த விதத்திலும் கர்த்தாவே சேதமடையாத படிக்கு தகப்பனே நீர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான சமாதான குலைச்சல்களும் கர்த்தாவே இந்த தேசத்தை மேற்கொள்ளாத படிக்கு தகப்பனே, சமாதானத்தின் தேவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதாரத்தை என் தேவன் நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வேலைக்காக கர்த்தாவே வெளி தேசங்களிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. இந்த தேசத்திலும் அப்பா உம்முடைய ஊழியங்கள் பெருகட்டும், ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ராஜா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் சுவாமி. உம்முடைய நாமம் மட்டுமே உயர்ந்திருக்கட்டும் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்படியாக சுவாமி எங்கள் ஜெபங்களை கேட்டு ராஜா, எங்கள் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்று பதிலளிக்க போகிற மேலான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்றைக்கான செய்திக்காக நம்ம இருதயங்களையும் சிந்தனைகளையும் தேவனுக்கு நேராக ஏறெடுப்போம். தேவ செய்தியை கொடுக்கும்படி சகோதரி அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. செக். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுங்க. முற்றிலுமாய் நான் ஒப்படைத்து ஆண்டவரே கர்த்தாவே, தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க. இருதயங்களை ஆண்டவரே திறந்து வைக்க கிருபை செய்யுங்க. செவிகள் திறக்கப்படட்டும், உள்ளான கண்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆத்துமாவை ஆண்டவரே தேற்றுகிறதாய், ஆத்துமாக்குள்ள செல்கிறதாய், எங்களை வளர்த்துகிறதாய், ஆண்டவரே எங்களை போதிக்கிறதாய் மாறட்டும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் பேசுங்க. என்னை மறைத்த ஆண்டவரே, என்னை நான் சிலுவையில் ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தி நான் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேசும்படியாய் தேவாவியானவர் என்னோடு ஒரு சில வார்த்தைகள் எனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருந்ததை நான் பேசும்படியாய் அதற்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நிலைத்திருங்கள். லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கடைசி காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது அவருக்குள்ளாக நாம் வளரும்படி, அவருக்குள்ளாக கனி கொடுக்கும்படியாய், அவருக்குள்ளாக வேரூன்றும்படியாய், அவருக்குள்ளாக வளரும்படி, ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளாக இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம் சரீர பிரகாரமாக நாம் எல்லாவற்றை பெற்றிருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் தவறுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு மரங்களை குறித்து தேவாவியானவர் நம்மோடு பேசுவார். வகை வகையான பல விதமான மரங்கள் இருக்கிறது உலகத்தில். ஆனால் வேதாகமத்தில் ஒரு சில மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முதல்ல மரங்களை குறித்து சொல்லும்போது மரங்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் மனிதனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. மரங்கள் உயிருள்ளவை, அதற்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அது நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வேதாகமம் மரங்களின் மூலமாக காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது வாழ்வில் தேவனுடைய தோட்டம் மரங்கள் நிறைந்ததாக இருக்கும். இப்போ ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது தோட்டம் நம்ம சொல்ல மாட்டோம். பல மரங்கள் ஒரு கூட்டமாக ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதை தோட்டம்னு சொல்லுவோம். அதை விட அதிகமாய் மரங்கள் நிறைய இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? காடுன்னு சொல்லுவோம்.
இப்போ அது போல இப்போ நம்ம சபையிலையும் பலவிதமான மரங்கள் இருக்கிறது. ஆமென். இந்த பலவிதமான மரங்கள் கூட்டாமையாய் வந்து ஒன்றா இருக்கும்போது அது வந்து நீதியுள்ள மரங்களாய் தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதற்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். நீதியின் மரங்கள், சபையின் கூட்டாமையின் வலிமை. ஏசாயா 61:3. அவர்கள் கர்த்தர் மகிமைப்படும் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 61:3. அவர்கள் கர்த்தர் மகிமைப்படும் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஸ்திரத்தன்மையும் மகிமையும் இது குறிக்குது. தேவன் மரங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைந்து காடுகளாக நிற்பது போல விசுவாசிகள் அனைவரும் சபையாக இணைந்து இன்று உலக போராட்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை வகையான மரங்கள் உங்களுக்கு தெரியும் வேதாகமத்தில்? என்னென்ன பேர் உங்களுக்கு தெரியும்? மரம், ஒலிவ மரம், சித்தீம் மரம், கர்வாலி மரம், பேரிச்ச மரம், அப்புறம் தேவதாரு, அத்தி மரம். குட், வெரி குட். வேற வேற எந்த மரம் தெரியும்? பனை. எஸ், பனை மரம், கர்வாலி மரம். ஓகே. சித்தீம், கர்வாலி, ஒலிவ மரம், பனை மரம் சொல்லிட்டீங்க. மோஸ்ட்லி எல்லா மரங்களும் சொல்லிட்டீங்க. அத்தி மரம், கேதுரு கேதுரு மரம், கேதுரு மரம், சித்தீம், வாதுமை. வாதுமை எது? ஆல்மண்ட் சாப்பிட்றோமே, வாதுமை மரம். சரி, இன்னைக்கு 6 விதமான மரங்களை நாம் பார்க்க போகிறோம். 6 விதமான அந்த மரங்களின் என்ன தன்மைகள், அது நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி அது இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது தேவனுடைய தோட்டம், மரங்கள் உணர்த்தும் ஆன்மீக பாடங்கள். சங்கீதம் 1:3 எல்லாருக்கும் தெரியும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்றப்பட்டு அவன் நீர்க்கால். இன்னைக்கு கூட அழகா இவன் அந்த வசனம் சொன்னான், அது கன்க்ளூஷனாக சொல்லலாம். ஏசாயா 58:11. அல்லேலூயா. அது ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் வசனம். அல்லேலூயா. நம்ம கூட அதை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமென். அப்போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து செய்ய வேண்டியதை கரெக்டான நேரத்தில் செஞ்சு தன் ஓட்டத்தை ஒழுங்காய் முடித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற மனிதனாய். ஆமென். அல்லேலூயா. அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அப்போ கடவுள் என்ன அழகாக கம்பேர் பண்ணுறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் உலக ரீதியாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் தண்ணி ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல பச்சையாய், இலைகள் உதிராதபடி செழிப்பாய், தன் காலத்தில் கொடுக்கிற தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆமென். இது ஒரு ஆத்துமாவின் நிலையை விளக்குவதாக இருக்கிறது. மரங்களை வந்து உவமைகளாக அவர் சொல்லியிருக்கிறார். முதல் மரம் நம்ம பார்க்க போகிறது ஒலிவ மரம். ஆமென். அல்லேலூயா. ஒலிவ மரம் பச்சையான ஒலிவ மரத்தை உன்னுடைய ஆலயத்தில் நான் ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல, நாட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். இந்த ஒலிவ மரம் ரொம்ப வறட்சியான இடங்கள்ல தான், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் தான் அது வளர்கிறதா இருக்கும். ஆமென். அது வந்து அபிஷேகம், சகிப்புத்தன்மை, இந்த 2 காரியம் ஆவிக்குரிய தன்மையில் அபிஷேகத்தையும் சகிப்புத்தன்மை. அபிஷேகம் ஏன்னா இந்த ஒலிவ பழங்களை வந்து நசுக்கி எடுக்கிறது தான் ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெய் எதற்காக பயன்படுகிறது? அபிஷேகத்திற்காக பயன்படுகிறது. ஆமென். நம்ம மேலே இருக்கிற அந்த அபிஷேகமும், அது எப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக அதிகமாய் நிரப்பப்படும், அது வழிந்தோடுகிறதா இருக்கும் என்றால், அந்த ஒலிவ பழம் எப்படி நசுக்கி அது புளியப்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு பாதைக்குள்ளாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காக
பிழியப்பட்டு நசுக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ளிருந்து வெளிப்படும். நமக்குள்ளாக நிறைவாய் நாம் தேவனுக்குள்ளாக அபிஷேகம் முழுமையாய் பெற்றவர்களாக இருக்க முடியும். ஸோ அபிஷேகம். ரெண்டாவது சகிப்புத்தன்மை. அது ரொம்ப வருஷம் வாழ்கிற ஒரு மரம். ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ரொம்ப சூட்லேயும் மழை ரொம்ப பனியாக இருந்தாலும் அது வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் அதோட பண்புகள் பசுமையாக இருக்கும், அதிக சகிப்புத்தன்மை கொண்டது, மெதுவாக வளரக்கூடியது. ரொம்ப ஃபாஸ்டாக இன்றைக்கி வச்சு ஒரு மாதத்தில் பாதி செடியாக வளர்ந்துடாது. அது ரொம்ப இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வளரும்போது மெதுவாக வளரும். ஒரு சில சமயம் இன்றைக்கி கடவுளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நாளைக்கே பெரிய மனுஷனாகி ரொம்ப பாப்புலராகி அடுத்த நிமிஷம் தப்புன்னு கீழே விழுந்துடுற காரியங்களும் இருக்குது. ஆனால் அது மாதிரி இல்லை. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை, உன் கிறிஸ்தவ ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நீ போதிக்கப்பட்டு அவரில் நிலைத்திருந்து அவருடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகள் உனக்களாக கிரியை செய்து அப்படியாக வளருகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமென். சூழ்நிலைகள். மதிப்புமிக்க எண்ணெயை தரும் கடுமையான சூழ்நிலைகளும் உயிர் வாழும் ஆற்றல் கொண்டது. ஆமென். ஆன்மீக செழிப்பு, சமாதானம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மற்றும் தேவன் விசுவாசிகளுடன் இருக்கும் உடன்படிக்கையின் உறவை அது காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உடன்படிக்கையின் உறவை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. வறண்ட காலங்களிலும் செழித்தோங்குதல். ஒலிவ மரம் நசுக்கப்படும் போதுதான் அதிலிருந்து பிரகாசமான எண்ணெய் வரும். அது ரொம்ப காஸ்ட்லியான எண்ணெய். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், ஆலிவ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியான எண்ணெய், விலையேறப்பெற்ற எண்ணெய் வருகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் கடுமையான சோதனைகள் வரும்போது, நம் நசுக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது நமக்குள்ளிருந்து அந்த திரவியம், விலையேறப்பெற்ற அந்த திரவியம் அபிஷேகத்திற்குள்ளாக வழிநடத்துகிறதாய் இருக்கும். உன்னதமான ஆன்மீக அபிஷேகத்தையும் சாட்சியும் நமக்கு வெளிப்படுத்துது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, மற்றவர்கள் பார்த்து அதிசயிக்கும்படியாய் அவங்களுக்கு மட்டும் இது எப்படி நடக்குது, அவங்களுக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்று சொல்லத்தக்கதாக ஒரு சாட்சியின் ஜீவியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கார். அல்லேலூயா. சங்கீதம் 52:8 இப்படி சொல்லுது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல, ஆண்டவரே உம்முடைய சபையிலே நான் நாட்டப்பட்டவனாய், நான் மெதுவாய் வளருகிறவனாய், உம்முடைய அபிஷேகத்திற்குள்ளாக ஆண்டவரே எந்த சூழ்நிலைகள், ஆண்டவரே மோசமான சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருந்தாலும் அது என்னை பாதிக்காதபடி தேவனே உமக்குள்ளாக நான் வளரும்படியாய் எனக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுவோமானால் தேவன் அதை ஆசீர்வதித்து அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஒலிவ இலையை வேற எங்கே பார்த்தோம் நம்ம? ஒலிவ இலை, ஒலிவ மருந்து, அது இல்லாமல் ஒலிவ எண்ணெய் மருந்தாக இருக்குது. அது காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. வெரி குட். அது அது விலையேறப்பெற்ற எண்ணெய், அது காயங்களை ஆற்றக்கூடியது, நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை அது சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒலிவ இலை எதாவது ஞாபகம் வருதா? யோபு அதுக்கு அந்த காகதை வெளியே விடுவார் ஃபஸ்ட்டு. சாரி, நோவா சாரி, யோபுன்னு சொல்லிட்டேன். நோவா ஃபஸ்ட்டு என்னத்தை விடுறாரு? காகத்தை விடுறாரு. புறா திருப்பி வராது. ரெண்டாவது தடவை புறா விடுறாரு. ஃபஸ்ட்டு தடவை காகத்தை விடுறாரு. காகத்தை விடும்போது அந்த காகம் ஒரு இலையை பறிச்சுட்டு வருது. அந்த இலை என்னன்னா ஒலிவ இலை. அதுதான். ஏன்னா இட் வில் ஸ்டாண்ட். எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது அந்த இலையை எடுத்துகிட்டு காமிக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? தண்ணி இப்போ தான் வத்த தொடங்கியிருக்குது, இன்னும் ஃபுல்லாக முடியல. ஏன்னா அது உட்காரல. அது போய் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்துச்சுன்னா மரத்தில் அது உட்காரத்துக்கு கூட இல்லை, அது டிப்பு மட்டும்தான் அது அந்த இலையை பறிச்சுட்டு கொடுத்துருக்கிறதுன்னு அவர் அந்த இடத்துல உணர்றாரு. அதனால அவர் இன்னும் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் புறா விடுறாரு. புறா திரும்பி வராதனால வத்திருச்சு தண்ணி அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே அரராத் மலையில் அந்த ஷிப்பு இறங்குது. அல்லேலூயா. அதனால இந்த ஒலிவ இலை அது சீக்கிரம் அழுகி போகாது. அவ்வளோ அந்த மாதிரி தான் எந்த சூழ்நிலையிலும் அது தாங்கி நிற்கக்கூடியதான ஒரு மரமாய் அது இருக்குது. சபையிலையும் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக
எந்த சூழ்நிலைகளும் நம்மை பாதிக்காதபடி கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றப்பட்டவர்களாய், பசுமையாய், ஸ்லோவாக வளருகிற ஆத்துமாக்களாய், தேவனுக்குள்ளாக அபிஷேகம் பெற்றவர்களாய், அவரோடு உடன்படிக்கை செய்தவர்களாய் நாம் வளரும்படியாய் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறவராக இருக்கார். இன்னொரு காரியம் வந்து நெருக்கடி காலங்களில் அபிஷேகத்தை பெருக்குகின்ற ஒலிவம். வாழ்க்கையில் சோதனைகள், சவால்கள் உங்களை நெருக்கும்போது சோர்ந்து போகாதீர்கள். ஒலிவ மரம் நசுக்கப்படும் போது தான் அதிலிருந்து நல்ல எண்ணெய் வரும். உங்கள் சோதனையின் காலம் முறுமுறுப்பில் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு ஆன்மீக அபிஷேகத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அப்படி பிரச்சனை வருதா அப்படின்னா நம்ம பலப்படணுன்றதுக்காக தான். நம்ம பிரச்சனைகள் வருது எதுக்காக? ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, உமக்குள்ளாக அதிகமாய் வளரணும், பலப்படணும்னா நான் சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அப்படி நாம் சகித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நம் அபிஷேகத்தில் பெருகுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. 2வது மரம் லீபனோனின் கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது? கேதுரு மரம் பழைய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அதுவும் வந்து தாவீது சாலமோனின் ஆலயத்திற்காக அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட கேதுரு மரங்கள். அல்லேலூயா. அது வந்து மகிமையின் அடையாளம். கேதுரு எப்படிப்பட்டது? அப்படியே லாங்காக வளரும், வெரி டாலாக வளரும், ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக உயர்ந்து அவரை நோக்கி உயர்ந்து வளரக்கூடிய ஒரு மரம் கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் பலம், ஸ்ட்ரெங்க், 2வது மகிமை, க்ளோரி. இது ரெண்டுமே இருக்கிறது தான் கேதுரு மரம். ஆமென். பிரம்மாண்டமான உயரம், ஆழமான வேர், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒன்று உயரமாய் வளரணும் அவருக்குள்ளாக, அதே மாதிரி கீழே அந்த டீப்பாக அந்த ரூட் போகணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். எந்த சூழ்நிலை, புயல் காற்று வந்தாலும் எது வந்தாலும் அது அசராமல் நிற்கணும்னா அதற்கு நல்ல டீப்பாக போகிற ரூட் தேவை. ஆமென். அப்போ எளிதில் அழுகாத உறுதியான மரம். ஸோ தண்ணி வந்து ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னா கூட அந்த வேர்கள் அழுகாது, அந்த தன்மையுடைய கூடியது. ஆமென். இது உயரமான மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு மரம். ஆமென். நிலையான கட்டமைப்பு, ஆன்மீக பலம், மேல் நோக்கி வளர்ச்சி, நேர்மையை குறிக்கிறது. இது மனித பெருமைக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாகவும் அமைகிறது. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோதான் பெருசா தேவன் உன்னை உயர்த்தினாலும், உனக்கு எத்தனை பொருள் சேர்ந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், உன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, தேவனுக்குள்ளாக எல்லாமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எந்த விதத்தில் நீ பெருமை அடையாதபடி அவருக்குள்ள தாழ்மையாய், அவருக்குள்ள வேரூன்றினவனாய், அவரையே நோக்கி பார்த்து வளருகிறவனாய் இருக்கும்படியாய் அந்த வல்லமையும் மகிமையும் பெற்ற ஒரு மரமாக இந்த கேதுரு மரம் இருக்கிறது. அழுகி போகாத ஒரு வாழ்க்கை உருவாக்குதல், உலக கலாச்சார புயல்களுக்கு மத்தியில் சீரழிவு ஏற்படாதபடி தேவனுடைய வார்த்தையில் ஆழமாய் ஆன்மீக வேர்களை கொண்டிருக்கிற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே ஆன்மீகத்தில் தேவனுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாய், கிரவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அசைக்கப்படாதபடி நாம் வேர் ஊன்றினவர்களாய், ஊன்றி நிற்கிறவர்களாய் தேவன் நம்மை லீபனோனின் கேதுரு மரத்தை போல அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மலையில் அது வேறுன்றுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த வேர் இருந்துச்சுன்னா தான் அந்த மலையிலேயே அது நிற்கும். சும்மா இதில் மண்ணில் நிற்கிறது வந்து ஈஸி, ஆனால் மலையில் வேரூன்றி நிற்கணும்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 92:12 வாசிங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல, அது அவ்வளோ அழகாக வளரும், அவ்வளோ நீண்டு. யூக்கலிப்டஸ் மரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஊட்டியில் ரொம்ப டாலாக வளரும், அது மலை மேலே தான் வளரும், தண்ணியை வந்து சேர்த்து வச்சுக்கும், அது வந்து விடாது. அப்படி இருக்கிற ஒரு நல்ல மரம், மழை வர்றதுக்கான ஒரு மரம், வெகு ஆண்டுகள் 100 வருஷத்துக்கு மேலே கூட வாழக்கூடிய ஒரு மரம் அது. அந்த மாதிரி மரம் தான் இந்த கேதுரு மரம். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? லீபனோனில் உள்ள கேதுருவை போல நாம் வளர வேண்டும். பனை மரம் வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். பனை மரம் வந்து எப்படிப்பட்டது என்றால், பனை மரம் எப்படிப்பட்டது? ஸோ அப்போ லீபனோனின் மரம் வந்து நமக்கு மகிமையின் அடையாளம். நம்ம வல்லமையாய் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம எதுவும் பாதிக்காதபடி இருந்தாலும் அவருக்குள்ளாக தாழ்மைப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அவரை நோக்கி நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். பனை மரம் வந்து எப்படி வளரும்? ஸ்ட்ரெயிட்டாக வளரும். வேற என்ன பனை வந்து எல்லாமே அதிலிருந்து கீழே அடியிலிருந்து நுனி வரைக்கும் அது பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள மரமான பனை மரம் ஸ்லோவாக வளரும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனை மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அப்புறம் வருஷங்களாக பார்த்தீங்கன்னா தான் அப்படியே பெருசாக வளர்ந்துருக்கும். புயல் காற்றெல்லாம் அடிக்கும் போது என்ன ஆகும்? தின்னாக தான் இருக்கும் இல்லையா, மேலே தின்னாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? புயல் காற்றெல்லாம் வரும்போது வளைஞ்சு கொடுக்கும், ஆனால் முறியாது. அல்லேலூயா. பனை வந்து ஸ்லோவாக வளரக்கூடியது, புயல் காற்றில் வந்து வளைந்து கொடுக்கிற தன்மை கொண்டது. அது வளைஞ்சு கொடுத்தாலும் உடைந்து போகாத ஒரு மரமான பனை மரத்தை தான் அவர் சொல்கிறாரு. துன்மார்க்கம் வந்து டக்கார்னு செழிச்சிருவான், ஆனால் நீதிமான்களோ பனையை போல செழிப்பார்கள், வளருவார்கள் சொல்லியிருக்கு. அப்போ பனை நீ வந்து நீதிமான இருந்தீன்னா உன்னுடைய செல்வம் ஸ்லோவாக தான் நீ சேர்க்க முடியும், ஸ்லோவாக தான் நீ ஐஸ்வர்யவான். சடனாக நீ ஐஸ்வர்யவானாக மாற முடியாது. அவருக்குள்ளாக நீ ஒன்றுனா பெற்றுக்கொண்டு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஸ்லோவாக ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. உயரமான வளைந்து கொடுக்கும் தண்டு பகுதி கொண்டது. இது சூறாவளி காற்றில் வளைந்து கொடுக்குமே தவிர முறிந்து போகாது. வறண்ட பாலைவன மணல்ல தான் இது வளரும். நிலத்தடி நீர் ஆதாரங்களை கண்டுபிடித்து செழித்து வளரும். ஆமென். அது வறண்ட நிலமாக இருந்தாலும் அவ்வளோ ஆழமாக போய் நிலத்தடி நீரிலேருந்து அதை எடுத்து அதுலேருந்து வளரக்கூடிய அப்படி என்னன்னா இறுதி வெற்றி நீதியான வாழ்க்கை, ஆன்மீக ரீதியில் வளைந்து கொடுக்கும் தன்மை, ஒரு கடுமையான அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தேவ கிருபையில நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அந்த ஜீவ நீரூற்றை கண்டெடுத்து அந்த நீரூற்றிலிருந்து வளருகிற ஒரு தன்மை. ஆமென். இந்த பனை மரம் என்னதான் ஒரு சில சமயம் வளைஞ்சு கொடுத்துறது பெட்டருது முறிந்து போகிறத விட. ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற மாதிரி மன்னித்து அவர்களை மறந்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை, வளைந்தாலும் முறியாத வாழ்க்கை. கடுமையான புயல் காற்றில் வீசும்போது உலக மனிதர்கள் முறிந்து போகிறார்கள், டிப்ரெஷன் போயிடுறாங்க, சூசைட்ஸ் போயிடுறாங்க. ஒரு சில போராட்டங்கள் வரும்போது என்னால் முடியல, இதற்கு மேலே என்னால் தாங்க முடியாது, அவருடைய ஆத்மாவில் பலம் இல்லாமல் ஆவியில் பலம் இல்லாதபடி, ஏனென்றால் தங்களுடைய மாம்சத்திலே அவர்கள் அதிகமான நம்பிக்கையை வைக்கிறதுனால அவர்கள் தளர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நீ உன் ஆத்துமா உன் ஆவி தளர்ந்து போகும்போது உன் ஜீவ ஊற்றாகிய தேவனை நீ நோக்கிப்பார், அவரை நீ பற்றிக்கொள். அவருக்குள் இருப்பதே நீ மகிழ்ச்சி. அல்லேலூயா. அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே தேவ பலன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நீர் இதை நன்மையாக எனக்கு மாற பண்ணுவீர். இந்த சூழ்நிலைகள் எனக்காக நீர் எதற்கோ நீர் அனுமதித்திருக்கிறீர். இதன் மூலம் நான் வளர வேண்டும், என்னுடைய ஆத்மா வளர வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர வேண்டும் என்பதற்காக நீர் எனக்குள்ளாக இந்த ஒருவேளை தனிமையாக இருக்கலாம், ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஐசோலேஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீர் அதை அனுமதித்திருக்கிறதுனால நான் அதை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, உடைய வசனங்கள் என்னோடு பேசட்டும். ஆவியானவரே நீர் எனக்காக ஆண்டவரே ஒரு ஃப்ரெண்டை போல ஆண்டவரே நீர் என்னோடு எப்பொழுதும் நீர் பேசுகிறவராய், துணையாய் இருக்கிறவராய், என் சூழ்நிலைகளை காணுகிறவராய் இருக்கிறவராய் நீர் இருப்பதினால் நான் சகலத்தையும் உமக்குள்ளாக நான் உம்மிடத்தில் நான் அதை சொல்லிவிடுகிறேன். நீர் அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபத்தோடு தாழ்மையோடு வளைந்து கொடுக்கும், மீண்டும் நிமிர்ந்து நிற்க செய்யக்கூடியது. அல்லேலூயா. அவன் உள்ள ஆத்துமாக்குள்ளே இருக்கும் ஜீவ தண்ணீரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 12:13 இப்படி சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இயேசுவின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த பனை ஓலைகளை கூட, குருத்தோலைகளும் பனை ஓலைகளையும் தான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பாதையில் போட்டாங்களாம். இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் இந்த வசனம் தான் வந்து சொல்லுது, பனை ஓலைகளை தேவனுக்கு முன்பாக அவர்கள் போட்டதை நாம் பார்க்க முடியும். ராஜாதி ராஜா அவர் நடந்து வரும்போது. ரெண்டாவது, பனை வந்து அவ்வளோ வெயிலான காலத்தில் அது வந்து அந்த இளநீ அந்த என்னது நொங்கு கொடுக்குது குளிர்ச்சியாய்.
நமக்கு கொடுக்கக்கூடியது. அது சூட்டில் வளர்ந்தாலும் அந்த கனி நம்மை குளிர செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம் மற்றவர்களுக்கு அந்த நுங்க போல அது நம்ம அவ்வளோ சூட்டில் எரிஞ்சு கொண்டிருந்தாலும் மற்றவர்களுக்கு நுங்கை போல நாம் குளிர்ச்சியாய் இருக்கிறவர்களாய் நம்மை காண்பிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அத்திமரம் அடுத்தது. அத்திமரம் புதிய ஏற்பாட்டில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நிறைய உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, அதை சபிச்சிருக்காரு. அது கனி இல்லாதனால. அத்திமரம் வந்து ரொம்ப அழகான ஒரு மரம், பசுமையான மரம், நிறைய இலைகளை கொண்டது. அது கனி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பெரிய பிரான்ச் வந்துடும். இலைங்கள்லாம் ஃபஸ்ட்டே வந்து அது இலை முழுதாய் விரியறதுக்கு முன்னாடி கனி வந்துடும். அதில் கனி வந்துடும்னா அதுக்கப்புறம் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் ஃபுல்லாக இலையை வந்தும் கனி வரலன்னா அதுதான் பேட் சைன். அல்லேலூயா. செழிப்பாக இருக்கலாம், நீரூற்றில் ஊன்றப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் கனி கொடுக்காத ஜீவியத்தையும் தேவன் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அத்திமரம் கனி கொடுப்பதின் அடையாளம். அத்திமரமாக நாம் இருக்கணும். இது எல்லா குவாலிட்டிஸ், இந்த மரத்தோட எல்லா குவாலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கணும்ன்ற தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். நிழல் தரும் பெரிய இலைகளை, பெருசு இலையெல்லாம் பெருசாக இருக்கும். இதன் ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், இலைகள் முழுவதுமாய் விரிவதற்கு முன்பே ஆரம்ப கால கனி அரும்புகள் உருவாக வேண்டும். ஸோ இலை முழுசாக வர்றதுக்கு முன்னாடி அரும்புகள் நம்ம பார்க்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பச்சையாக நிறைய இலை அந்த மரத்தில் இருக்கும், ஆனால் அரும்புகளே இல்லாதனால தான் அவர் சபித்து போட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆன்மீக ஆயத்த நிலை, குடும்ப பாதுகாப்பு, வெளிப்புற வேஷங்களை உண்மையாக ஆன்மீக கனிகளை. ஒரு சில சமயம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ரொம்ப கடவுளுக்குள்ளாக ஒழுங்காக இருக்கிறோம், சபைக்கு ஒழுங்காக வரோம், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறோம், ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேஷங்களை நாம் போட முடியும். ஆனால் நம்முடைய உள்ளான நிலைமை, உள்ளான கனி கொடுக்குற ஜீவியம், ஒவ்வொரு அந்த கிஃப்ட், அந்த 9 கிஃப்ட்ஸு, சாந்தம் இருக்குதா, இரக்கம் இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, அன்பு இருக்குதா, சந்தோஷம் இருக்கிறதா, இது எல்லாமும் இருந்தால் தான் அந்த ஆவியின் கனிகள் நாம் கொடுக்கறதா இருக்கோம். இல்லைன்னா நம்ம சும்மா வெளிப்புறமாய் வேஷம் போடுகிறவர்களாய் வெறும் இலை மட்டும் பச்சையாக இருந்து கனி இல்லாத ஜீவியமாய் இருந்தோம் என்றால் தேவன் சபித்து போடுவார் என்கிற ஒரு பெரிய காரியத்தை நமக்கு அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அதை நம்ம கட்டாயமாக அதை சீரியஸாக நம்ம எடுத்து, ஆண்டவரே நான் ஒரு கனி கொடுக்குற மரமாய், என்னில் வரங்கள் மட்டும் இல்லை ஆண்டவரே, முதலாவது எனக்கு கனிகள் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்கிறவனாய், என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாய், இந்த கனிகளை பார்க்கிறவர்களாய். ஏன்னா அவர் அதான் டெஸ்ட்டே அதான் சொல்கிறாரு, நீ வரங்களையும் தீர்க்க தரிசன வரம் எது இருந்தாலும் கனி இல்லைன்னா நீ ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இலைகளை விட கனிகளே முக்கியம். இலைகள் என்பது நம்முடைய வெளிப்புற மத சடங்குகள், ரிலீஜியஸாக இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டோம். ரிலீஜியஸாக எல்லாரும் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையானுடைய ஆத்ம நிலை தேவனுக்கு மாத்திரமே தெரியும். ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகள் வரும்போது உனக்குள்ளாக இருக்க அந்த மோசமான கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு சில சமயம் வெளிப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது நமக்கு கனி கொடுக்கிற ஜீவியம், உண்மையான மறுரூபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நிறையாக கனி கொடுக்கிற ஜீவியமாக, சமாதானமாய், இந்த பசியுள்ள உலகத்திற்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற கனிகளை தந்து பசியாற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். லூக்கா 13:9 கனி கொடுத்தால் சரி, கொடாதிருந்தால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆமென். அப்போ அந்த தோட்டக்காரனை பற்றியும் சொல்கிறார். அந்த மரம் நாட்டப்பட்டு அதுக்கு கொத்துப்பட்டு அதோட கல்லெல்லாம் நீக்கப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்ந்து எல்லாம் பண்ணின பிறகும் அதில் கனி இல்லைன்னா வெட்டி போட்டுரும், அவ்வளோதான், அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே தான் நம்மிடத்தில் கனி இல்லை என்றால் நம் தேவ ராஜ்யத்திற்கு பயன்படாத ஒரு மரமாக மாறிவிடுவோம். ஆமென். சித்தி மரம் 5வது மரம், அகசியா, பரிசுத்தம் மற்றும் விடாமுயற்சி. இந்த சித்திம் வந்து கவர்னன்ட் பாக்ஸ், உடன்படிக்கை பெட்டி, அதை வந்து பண்ணது இந்த சித்தி மரத்தினால தான் பண்ணுவாங்க. இது வந்து தேவனுடைய மகிமையில் இருக்கிற ஒரு பெட்டி, அவருடைய மகிமை விளங்குகிற ஒரு பெட்டி, அது ஒரு உடன்படிக்கையின் பெட்டி. அப்படின்னும் போது அது பரிசுத்தம் உள்ளது, அது தொட முடியாது. யார் தொடணும்? ஒன்லி
ஆசாரியன், பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை தொட முடியும். லேவியர் மாத்திரம்தான். லேவியர்களும் குறிப்பிட்டு அந்த ஆலயத்திற்குள் இருக்கிற அந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை தொட முடியுமே ஒழிய வேற யாரும், சும்மா க்ளீன் பண்ணுற லேவியோ வெளியில் இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிற லேவியோ அதை தொட முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது. அப்போது சித்திம் மரம் அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான மரம், ஒரு நல்ல வாசனை உரிய சிடார், அது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு மரம். அது பரிசுத்தத்தின் அடையாளமாய் விடாமுயற்சியின் அடையாளமாயும் இது சொல்லப்படுது. வறண்ட வனாந்திர சூழ்நிலை, ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஜோர்டன் எல்லாம் கூட இந்த ஓமான் மாதிரியே தான் இருக்குது, அந்த லேண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ வறண்ட சூழ்நிலையில் வளர்கிற முட்கள் உள்ள மரம், அது முள்ளுள்ள மரம் சித்தீம், அடர்த்தியான கடின மரம். அதன் இயற்கையாகவே பூச்சிகளெல்லாம் அரிக்கவே முடியாது, அவ்வளோ அது ஸ்ட்ராங்கு. பூச்சி அரிக்கக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த உடன்படிக்கையின் பெட்டி அவ்வளோ பாதுகாக்க எந்த சூழ்நிலையும் இருக்குன்னா அது இந்த சித்திம் மரத்தினால் ஆனதுனால தான். இது ஒரு காட்டு மரமாக இருந்தாலும் ஆனால் அதை எதுவுமே எந்த சூழ்நிலைகளோ பூச்சியோ அதை அரித்து எதுவுமே செய்ய முடியாது. இது என்ன நமக்கு குறிக்குது? நாம் பரிசுத்தமான ஜீவியம் வாழும்போது உலகத்தின் கரைகள், உலகத்தின் பாவம், அந்த பூச்சி நம்மை அழுக செய்யாதபடி, நம்மை கரைக்காதபடி, நம்ம குறித்து போடாதபடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இது நமக்கு வெளிப்படுத்துகிற சித்தி மரம். அப்போது பாவம் நமக்குள்ளாக உள்ளே பெனட்ரேட் ஆகாதபடி, பாவம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி, அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த சித்தி மரம். இயற்கையாகவே இது பூச்சிகளால் அரிக்கப்படாது, நீண்ட காலம் உழைக்கக்கூடியது, அழியாத தன்மை, மாறாத அழகு, பாவங்கள் நிறைந்த சூழ்நிலையில் தன் உத்தமத்தை காத்து கொள்கிற ஒரு தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையை பெட்டி செய்யும்படி கட்டளையிடப்பட்ட மரம் இதுவே. வனாந்திரத்திற்காக வடிவமைக்கப்பட்டவர்கள் நீங்கள். இப்போது ஒரு ஆன்மீக வனாந்திர பாதையிலே கடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் சகித்து நிற்கும்படியாகவே தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை இன்னைக்கு கூட நிறைய வனாந்திரத்தை சொன்னார். அவன் அந்த பாட்டு பனி போல பெய்யும், இந்த லாஸ்ட்டு ஸ்டான்ஸா வனாந்திரத்தில் நீரூற்றுகளாக தர. நமக்கு நார்மலாக இருக்கிற செழிப்பான இடத்துல பிளெஸ்ஸிங்கில் அவர் தர்றதில்ல, வனாந்திரத்தில் தான் பிளெஸ்ஸிங். ஆமென். செழிப்பை அங்கே தான் தர்றாரு, அங்கே தான் சாப்பாடு கொடுக்குறாரு, அங்கே தான் வழி நடத்துதல், அங்கே தான் வெளிச்சம், அங்கே தான் பாதுகாப்பு. அல்லேலூயா, எல்லாமே வனாந்திரத்தில் தான். அதனால் நான் வனாந்திரத்தில் இருக்கேன், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் அப்படின்னு நான் முறுமுறுக்காதபடி உனக்கு எல்லாவற்றையும் மகா வறட்சியான காலத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அதில் அப்படி மகா வறட்சியான காலத்தில் நீ எப்படி இருப்பாய்? நீரூற்றுகளின் ஓரமாய் நடப்பட்டு பசுமையான இலைகளும் எலும்புகள் நினமுள்ளதாய் இருக்கிறபடி நீ தோட்டத்தை மாதிரி இருப்பேன்னு அழகாக சொல்கிறார் ஏசாயால. அது போல அது வனாந்திரத்தில் தான் இது நடக்கும். ஆமென். வனாந்திரம் பூக்குனா சின்ன ஒரு மழை வந்த பிறகு அந்த மணலெல்லாம் கலர் கலராக பூத்துருக்கும். அந்த வனாந்திரம் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பூ கலருங்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக அழகுபடுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். சகித்து நிற்கும்படியாக தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறார். தேவன் உங்களை வனாந்திர காலங்களில் ரகசியமாய் வளர்த்தெடுக்கும் உத்தமத்தை அவர் மதிக்கிறார். மேலும் உங்கள் வாழ்க்கை தமது பரிசுத்த பிரசனம் தங்கும் ஸ்தலமாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். அவர் வனாந்திரத்தில் தான் வெளிப்பட்டார், மகிமை வெளிப்பட்டுச்சு, அந்த கூடாரத்தில் இறங்குச்சு, கூடாரத்தில் பேசினார். மற்ற எந்த நேரத்துலையும் மோசேக்கிட்ட அவர் ஜனங்கள்கிட்ட பேசின மாதிரி எங்கேயுமே அவர் பேசலை. அல்லேலூயா. அந்த மாதிரி வனாந்திர இடத்துல தான் அவர் உங்களோடு இடைப்பட முடியும். ஆமென். நம்முடைய ஆத்துமா தாழ்த்தப்படும் போது, நம்ம ஆத்துமா சிறுமைப்படும் போது அவர் உன்னோடு இணைகிற தேவனாய், இடைப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 25:10 அவர்கள் சித்தி மரத்தால் ஒரு பெட்டியை செய்ய கடவர்கள். அது தான் உடன்படிக்கையின் பெட்டி. அல்லேலூயா. இது வார்த்தைனாய் அந்த ஆழமாய். இப்போ நம்ம பார்த்தோம் கேதுரு மரம், நான் ஒன்று சொல்லிடலாம். கேதுரு மரம் ஆழமாய் வேறுன்றது உலகத்தின் தவறான கலாச்சாரங்களை நம்ம எடுக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஆழமாய் வேறுன்றவர்களாய். அப்போ யார் டாக்டரின் வேறு மாதிரி சொன்னாலும், வேறு காரியங்களை நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசினாலும் நமக்கு நல்லா தெரியும், இல்லை தேவனுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது. அதனால் நம்ம கலங்காமலும் நம்ம வேரூன்ற அவருடைய வசனத்தினால் வேரூன்றப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா.
சூழல் மாறினாலும் உத்தமமாயிருங்கள். சித்தி மரம் வறண்ட வனாந்திரத்தில் பூச்சி அரிக்காமல் உறுதியாய் நிற்கிறது போல நம்மை சுற்றியுள்ள உலகம் பாவத்தால் கரைப்பட்டிருந்தாலும் நம்முடைய வேலை செய்யும் இடங்களிலும் குடும்பங்களிலும் பரிசுத்தத்தையும் உத்தமத்தையும் காத்து. உத்தமத்தை காத்துக்கொள்ளணும்னா தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் என்னை பார்க்கறதுக்காக நான் வேஷம் போட மாட்டேன். மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன். தேவ வசனம் என்ன சொல்கிறது? நான் தேவனை பிரியப்படுத்தும்படியா என்னுடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற செயல்கள் அப்படிப்பட்டதாக இருக்கணுன்றது தான் அந்த உத்தமமாய் வாழ்கிற வாழ்க்கை. அந்த உத்தமமாய் தேவனுக்காய் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சித்தி மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா வாதுமை மரம். அல்லேலூயா. வாதுமை மரம், ஆல்மண்ட். இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இதில் என்னன்னா விழிப்புணர்வு. வாக்குத்தத்தத்தின் அடையாளம். இது ஏன் விழிப்புணர்வுன்னு சொன்னால், இது வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மரங்களும் இந்த குளிர்காலத்தில் இலை உதிர்ந்துடும். ஆனால் இந்த வாதுமை அப்படி இல்லாமல் செழிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் இலைகளெல்லாம் விட்டு சீக்கிரமாக இலை விட்டு அது வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் கரெக்டான டைமுக்கு முன்னாடியே அது கரெக்டாக ஆரம்பித்து வளரக்கூடியது. அப்போ விழித்திருக்கும் அந்த மரம். அந்த சீசனுக்காக காத்திருந்து கரெக்டாக விழித்து எழும்பி வளருகிற. அப்போ விழிப்புணர்வும் வாக்கு தத்தத்தின் அடையாளமாக இந்த வாதுமை மரம் சொல்லப்பட்டிருக்குது. குளிர்காலத்தில் மற்ற மரங்கள் அனைத்தும் இலையின்றி உறங்கி கொண்டிருக்கும் போது மிக முதலாவதாக விழித்தெழுந்து துளிர்த்து அழகான வெள்ளை மலர்களை மலரச் செய்யும் மரம் இதுதான். ஆமென். விழிப்புணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விழிப்புணர்வு நம்ம சொல்லும் போது 10 கணிகைகள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஆமென். தேவன் வரப்போறாரு சீக்கிரமாக, எந்த நேரம்னாலும் இல்லை. அவர்கள் எண்ணெயோடு காத்திருந்தார்கள். 5 பேர் எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. எண்ணெய் அது நிறைய காரியங்களை குறிக்குது. அபிஷேகம், தேவனுக்காக காத்திருக்கிறது, விழித்திருப்பது, என்ன நடக்குது தங்களை சுற்றி தெரிந்து கொண்டிருப்பது, அதற்கான ஆயத்தப்படுவது, குறித்த நேரத்திற்காக காத்திருப்பது, இதெல்லாமே அந்த கன்னிகைகளை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த வாதுமை மரமும் இந்த விழிப்புணர்வு தான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நீயும் தூங்கிடக்கூடாது. நீ விழித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் விழிப்புள்ளதாக இருக்கணும். அது உறங்குகிறதா இல்லை. தெய்வீக வேகம், ஜாக்கிரதை எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நடக்கும் அதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆமென். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகமே நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மலாம் இருப்போமா இருக்க மாட்டோமா, எங்கேயா வேறு என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நீதிமான்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பாதுகாக்கிற தேவன். நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நீதிமான்கள் எலும்பு நினமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எலும்புகள் உயிர்ப்ப செய்கிற தேவன். அது மரித்த நிலையில் இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். விழித்தெழுந்து துளிர்த்து அழகான வெள்ளை மலர்களை அது வேகம், ஜாக்கிரதை. தேவன் தம்முடைய வாக்கு தந்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியை குறிக்கிறது. முதலாவது மலருதல். ஆமென். உங்களை சுற்றியுள்ள ஆன்மீக சூழலில் ஜீவனற்றதாகவும் குளிராகவும், குளிராக இருந்தால் எப்படி பண்ணுவார்? வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அனல் உள்ளதாய் ஜாக்கிரதையாய் எல்லாருக்கும் முன்பாக முந்திக் கொள்கிற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அந்த வாக்கு தத்துவங்கள் நமக்கு சொன்னால் அதை அப்படியே சும்மா வாங்கிட்டு அப்படியே இருந்துறதில்லை. அதை பெற்றுக்கொண்டு ஜாக்கிரதையோடு அதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவன் செய்ய போகும் திருப்பு முனை நீங்கள் நினைப்பதை விட மிக விரைவில் அது மலரும். நீங்கள் அதை அப்படி செய்யும்போது, விழித்திருந்து அவருக்காக இருக்கும்போது, அது சீக்கிரமாகவே அது மலருவதை நீங்கள் பார்க்க முடியும். எரேமியா 1:11-12 அவர் அந்த விஷன் பார்க்குறாரு. எரேமியா ஃபஸ்ட்டு. அப்போ கடவுளை அவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் பார்த்தது அந்த வாதுமையின் கிளையை தான் அவர் பார்க்குறாரு. வாசிங்க. அப்போ கூட பாருங்க, ஃபஸ்ட்டு நீ என்ன பார்க்குற, எது ஃபஸ்ட்டு வருது?
உன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் கூட அவர் பார்த்த ஃபஸ்ட்டு முதல் காரியம் 12 வாசிச்சிங்களா? அப்பொழுது கர்த்தர் அதான் இதில் என்ன இன்னொரு வசனம், அவர் சொன்ன வசனத்தை நான் தீவிரமாய் சீக்கிரமாய் நான் நிறைவேற்றுவேன். இது நம்ம என்னது ப்ராஃபட்டிக்கலாக எடுத்துக்கலாம் கூட. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சீக்கிரமாய் நமக்கு நிறைவேற்றுகிறது. அவர் ரெடியாக தான் இருக்காரு, நாம் ரெடியாக இருக்கிறோமா என்பது தான் மிக முக்கியம். மலருவதற்கு நாம் சீக்கிரமாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை குறிக்கிறது தான் இந்த வாதுமையின் மரம். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய தன்மை. எந்த சூழ்நிலையிலும் சுற்றி எது நடந்தாலும் ஜாக்கிரதை உள்ளதாய் குறித்த காலத்திற்கு முன்பே செழிப்பாய் அந்த இலைகளை விடுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 3 மரங்களை குறித்து நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. வேறு 3 மரங்கள். முதல்ல பைபிள் ஆரம்பிக்கும் போதே ஒரு மரத்தில் தான் ஆரம்பிக்குது, ஆதாம் ஏவாள். அல்லேலூயா. அங்கே 2 மரம் இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு. ஒன்று நன்மை தீமை அறியும் கனி உடையது, இன்னொன்று ஜீவ விருட்சம். அவர்கள் தவறான மரத்தை தேடி போனதுனால, தவறான கனியை புசித்ததுனால தோல்வியின் மரமாக முதல்ல ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஒருவேளை தேவன் நமக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை காண்பிக்கும் போது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆதாமும் ஏவாளை போல அதோட கவர்ச்சியை பார்த்து, அழகை பார்த்து, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் நாம் எதையாவது செய்து விட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஏதோனில் தோல்வியின் மரம் ஆரம்பமானது. ஆமென். மனிதனின் கீழ்ப்படியாமையின் மூலம் பாவத்திற்குள்ள விழுந்தது. எல்லாருக்கும் தெரியும் ஆதியாகமத்தில். 2வது, அந்த தோல்வியின் மரத்தை மாற்றும்படியாய் ஒரு மீட்பின் மரம், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை புதிய ஏற்பாட்டின் மூல மொழியான கிரேக்கத்தில் சிலுவையானது பெரும்பாலும் மரம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மரத்தின் மேல் சுமந்தார். சிலுவை மரத்தின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது மீட்பின் மரம். ஆமென். முதலாவது தோல்வியின் மரம் ஏதேன் தோட்டம், மீட்பின் மரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, 3வது நித்திய ஜீவ மரம் புதிய எருசலேமில் தேவனுடைய நீதியின் இருபுறமும் நிற்கும் ஜீவ விருட்சம். இது மனித குலத்திற்காக நித்திய சுகத்தையும் நித்திய ஜீவனையும் குறிக்கிறது. அதை நம்ம சாப்பிட்டோன்னா நித்தியமாய் நாம் வாழுவோம். ஆமென். அதுதான் நித்திய மரம். ஸோ மரம் ஒரு இன்றியமையாத ஒரு காரியம். மனிதனை குறித்து அது சொல்லப்பட்டிருக்குது. பல வகையான மரங்கள் இருக்குது. முள்ளு மரம் இருக்குது. அப்படியே காட்டத்தி மரமோ நாட்டத்தி மரத்தையும் சொல்கிறாரு. அப்போ நம்ம காட்டத்தி மரமாக இருந்தால் அதை வெட்டி நாட்டத்து மரத்தில் ஒட்டி அதன் சாரத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு ஜீவியம், அந்த சாரத்தோடு நாம் வாழ்கிறதாய் கடைசியாக நாம் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறதா இருக்கிறார். அப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22 நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இருபுறத்திலும் 12 விதமான கனிகளை தரும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கனி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அல்லேலூயா. 12 கனிகளை டிஃப்ரெண்ட் டேஸ்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுக்கக்கூடிய அந்த மரம். அல்லேலூயா. நம்ம ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாய் புறஜாதியாய் இருந்த நம்மை பழமையாய் ஒலிவ மரத்தில் இஸ்ரவேலின் வாக்குத்தத்தங்களின் ஒட்ட வைக்கப்பட்டு அதன் வேரின் சாரத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். ரோமர் 11, 17, 18 காட்டு ஒலிவ மரமாயிருக்கிற நீ அவைகளுக்குள்ளே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிதான் இருந்தால் தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இல்லை நம்ம கனி கொடுக்காத ஜீவியமாக இருந்தால் அவர் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படுவதற்கு அவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி
கவர்ச்சியாக மட்டும் இருந்தால் போதாது. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் கனிகளை தேடி அது இல்லாமல் அதை சபித்து போட்டார். நீயும் நானும் இன்றைக்கு இந்த மரங்களை குறித்து நாம் கேட்டோம். நாம் எந்த விதமான சூழ்நிலையில் எந்த மாதிரி மரமாக இருக்கிறோம். இந்த எல்லா மரங்களுடைய குணாதிசயங்களும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதாய் தன் காலத்தில் தன் கனியை தருகிறதாய் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்குமா. இன்னொரு இடத்துல பச்சையாக அந்த ஓரத்தில் இருக்கிறது எப்படி வளர்ந்து செழிப்பாக இருக்குதோ அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்ம இதை டெய்லி அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீ திருப்தியாக்குற மகா வறட்சியான காலத்தில் ஆண்டவரே என் ஆத்துமாவை நீ திருப்தியாக்குகிறீர். ஆண்டவரே என் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குகிறீர். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இருக்கிறேன். என் குடும்பமும் நானும் ஆண்டவரே வற்றாத நீர் ஊற்றை போல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது தேவன் நம்மை அந்த விதமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது ஒருவேளை வறட்சியாக தோன்றினாலும் அவர் வற்றாத நீரூற்றாய் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அந்த ஒரு பாடலை பாடி நம் தேவனுக்குள்ளாக நாம் இந்த வார்த்தைகளை ஊன்றினவர்களாய் வார்த்தைகள் நாம் எடுத்து செல்கிறவர்களாய் நாம் பார்ப்போம். அழகாக ஆல்ட்ரின் இந்த வசனத்தையே வச்சு இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அபிஷேகம் ஒலிவ மரம். ரிதம் போடு, ரிதம். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். மந்தையே நம்புபவன் நான். அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன் மந்தையே நம்புகின்றவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் நீர்க்குமானி, நீரே ஜீவனின் பலனானி. நீரே வெளிச்சமும் நீர்க்குமானி, நீரே ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே, என் சேவைகள் யாவை காப்பவரே. என் தேவைகள் யாவை
அபிஷேக ஒலிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள் உம் சமூகத்தில் வாழ்கின்றவள் உம் அன்பையே நம்புபவள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, பலன் தரும் புகழிடம் நீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்வீரே ஆண்டவரே. மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன் ஆண்டவரே. மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். உலகம் எங்கும் நான் பலன் கொடுப்பேன். இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே உமக்காய் நான் பலன் கொடுக்கிற மரமாய் என்னை மாற்றுங்க. உமக்குள்ளாக ஊன்றப்பட்ட வேரூன்றப்பட்ட உம்முடைய வசனத்தினால் சாரமேற்றப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆண்டவரே அந்த நீரூற்றை ஆண்டவரே நான் தோட்டவனாய் ஆண்டவரே நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதாய் தன் காலத்திலே தன் கனியை கனி கொடுக்கிற மரமாய் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாதபடி வளைந்து கொடுத்து அப்பா நிற்கிற எல்லாவற்றையும் எதிர்த்து வாழுகிற நிதானமாய் வாழுகிற ஒரு தன்மையோடு எங்கள் ஆத்துமாக்கள் வாழும்படியாய் நீர் சொன்ன இந்த சத்தியத்திற்காய் நன்றி. எங்களோடு பேசுனதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை அப்படியாய் நீர் ஆசீர்வதிங்க. முற்றிலுமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு இளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் இன்றும் என்று மறவாதே. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் இன்றும் என்றும் நம்மோடும் அவருடைய சகலவித பரிசுத்தவான்களோடும் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நானே சுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.